அண்மைச் செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் கடித்து மேலும் ஒரு சிறுமி காயமடைந்துள்ளார். இரவு தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை ஓநாய் கடித்ததில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் கடித்து மேலும் ஒரு சிறுமி படுகாயமடைந்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பக்ரைச் மாவட்டத்தில் ஓநாய் கடித்து மேலும் ஒரு சிறுமி காயமடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்திய நேபாள எல்லையில் அமைந்துள்ள உத்தரப்பிரதேசத்தின் பக்ரைச் மாவட்டத்தில் கடந்த 45 நாட்களில் 8 குழந்தைகள் உட்பட 9 பேரை கொன்ற ஓநாய் கூட்டமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் 45 நாட்களாக தேடப்பட்டு வரும் நிலையிலும் தற்போது வீடு புகுந்து ஒரு சிறுமியை காயமடைத்துவிட்டு, அதாவது ஒரு சிறுமியை கடித்துவிட்டு திரும்ப மீண்டும் காட்டுக்குள் தப்பிச் சென்ற சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் பக்ரைச் மாவட்டம் மாஷி தாலுகாவின் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் இரவு நேரத்தில் வீடுகளுக்குள் நுழையும் மர்ம விலங்குகள் மனித வேட்டையாடுகின்றன என முன்னதாக தெரிவிக்கப்பட்டது. சிறு குழந்தைகளை இழுத்துச் சென்று விடுவதை வழக்கமாக வைத்துள்ள நிலையில் கடந்த 45 நாட்களில் மட்டும் 8 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட 9 பேர் இதனால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனித வேட்டை நடத்தும் மர்ம விலங்குகள் சாதாரண ஓநாய்கள் தான் என்று முன்னதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். அவர்களும் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு 4 ஓநாய்களை பிடித்தனர். ஆனாலும் மனித வேட்டை நின்றபாடில்லை. தொடர்ந்து விலங்குகளின் தாக்குதல் என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த நிலையில் முன்னதாக ஓநாய் தாக்கியதில் 3 வயது குழந்தை உயிரிழந்தது. அதாவது நேற்று இதே போன்று முன்னதாக ஓநாய் கூட்டம் ஊருக்குள் புகுந்த நிலையில் 3 பேரை அடித்தது. இந்த சம்பவத்தில் 3 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் ஒரு மூதாட்டி மற்றும் இன்னொரு பெண் உட்பட 2 பேர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த மனிதர்களை வேட்டையாடி வந்த ஓநாய்கள் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பிடித்து விடுவோம் என வனத்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அந்த பகுதியில் உள்ள மக்கள் தூக்கத்தை தொலைத்து இரவு முழுவதும் காவலில் ஈடுபட்டுள்ள நிலையிலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 45 நாட்களாக பல்வேறு முறைகளில், அதாவது ட்ரோன்களை வைத்தும் பல்வேறு வழிமுறைகளில் ஓநாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வரும் நிலையில், அதாவது ஓநாய்கள் தேடப்பட்டு வரும் நிலையில் அந்த ஓநாய்கள் மனிதர் கண்ணுக்கே சிக்காமல், முக்கியமாக ட்ரோன் கண்களுக்கு கூட சிக்காமல் ஊருக்குள் புகுந்து தொடர்ந்து பலரை காயப்படுத்தி வரும் சம்பவம் என்பது அரங்கேறி வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் அச்சமடைந்து பீதியில் உறைந்திருக்கின்றனர். அதாவது 6 ஓநாய்கள் கொண்ட கூட்டம் அந்த பகுதியையே தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 4 பிடிபட்டு விட்டது. மேலும் 2 ஓநாய்களை பிடிக்கும் பணி என்பது தீவிரமடைந்து வருகிறது. இந்த ஓநாய்களை பிடிக்கும் முறை என்பதும் தற்போது வேறுபட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுமிகளை, குழந்தைகளை குறிவைத்து தாக்குவதன் காரணமாக அந்த பகுதியில் குழந்தைகளின் சிறுநீரை கொண்டு பொம்மைகளில் ஊற்றி அந்த பொம்மைகளை பொறியாக வைத்து அதன் மூலம் ஓநாயை பிடிக்கும் பணி என்பதும் தொடர்ந்து வருகிறது. இருப்பினும் அந்த வழிமுறையிலும் ஓநாய் இதுவரை மாட்டவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.